அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் வரவு 8 செலவு 10 என்று இருந்த சூழலில் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் மீனராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் சனி பகவான் 7.5 சனியில் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவர் மிகவும் வலுவாக வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை நோக்கி நகர்வது மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பது அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. விரய சனியின் காரணமாக ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகள் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு மற்றவரை நம்பி இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையிலும் இழந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் நல்ல செய்தி நிறைவாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகளை சொத்துக்களாகவோ அல்லது மகிழ்ச்சியை நிறைவேற்றக்கூடிய வகையில் விலை உயர்ந்த பொருட்களாக வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கள். அப்போது அவை மிக சிறப்பான வளர்ச்சியை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் வரவு அதிகரிக்கும், செலவு கட்டுக்குள் வரும், சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்ட மீனராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறார். அவருடைய பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு வகையில வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்.